வரவேற்கின்றோம். என் அரசியலின் காட்சிலமை திருடிய அந்த கல்வனின் மனைவியா நீ? யார் கல்வன்? நீயே கல்வன். ஒரு பாவம் மரியாதை என் கணவனை கல்வனாக்கிய குற்றவாளி. அம்மா, வாயை அடக்கி பேசு. இது அரச சபை. அரசியலின் காட்சிலமை திருடியது யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டியது மாமன்றத்தின் வேலை. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள். என் கணவன் கொடுத்து பழகியவர், யார் பொருளையும் எனக்கு அறியாதவர். ஒரு பாவமும் மரியாதை என் கணவர் மீது பணி சுமத்தி அவரை கொண்டு விட்டீர்களே. மதுரைக்கு சென்றால் மதிப்போடு வாழலாம் என்று நம்பி வந்தவரை வாழ விடாமல் செய்து விட்டீர்களே. தமிழ் வளர்த்த மதுரை நம்மையும் வாழ வைக்கும் என்று நம்பி வந்தாரே, அவர் நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டீர்களே. அம்மா, நீதிமன்றத்திற்கு தேவை உன் கண்ணீர் அல்ல, தக்க சாட்சி வேண்டும். சாட்சி வேண்டுமா? என் கையில் இன்னொரு சிலம்பு இருக்கிறது. இதை விட என்ன சாட்சி வேண்டும்? ஆராயாமல் பிழை செய்த மன்னா, ஒரு அரசின் சிலம்பில் உள்ளவை என்ன பரல்கள்? முத்துப்பரல்கள். இதோ என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். அரசியா, தங்கள் சிலம்பை கொண்டு வா. இது என் அரசியாலின் சிலம்பு. இது முழுவதுமே முத்துக்களால் நிரம்பி இருக்கிறது. பார்க்கிறாயா? அனைத்து முத்துக்கள். பார்த்தாயா? மற்றொரு சிலம்பை கொடு. இதோ இதிலும் இருப்பவைகள் அனைத்துமே முத்துக்கள் தான். மாணிக்கப் பரல்கள். இது என்ன? மாணிக்கப் பரல்கள். எல்லாமே மாணிக்கப் பரல்கள் தான். இதோ என் சிலம்பு. ஆராயாமல் பிழை செய்த மன்னா,
மேடையில் நிகழ்ச்சியில் யாரும் நிற்காதீங்க. சுருக்கமா அதே மாதிரி பேச வரவங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். நல்லா வணக்கம் பண்ணுங்க. அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் இறங்கிட்டாங்களா? எல்லாம் இறங்கிட்டாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்கு. போயிடுறோம். தமிழின போராளி மருத்துவ ஐயாவை வணங்கி மாவீரர் காடுவத்தியாருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் சமூக நீதி போர்க்களத்திலே மாறெடுத்தவர் நீங்கள். சமூக நீதி போர்க்களத்திலே மாறெடுத்தவர் நீங்கள். தலைவர்களின் தலைவராக தனித்தலைவர் நீங்கள். தலைவர்களின் தலைவராக தனித்தலைவர் நீங்கள். தமிழ்நாட்டின் கேடுகளை களைய ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து சாதிப்பேன், நம்மை காப்பேன் என்று சொல்லியிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் இந்த நாட்டிலே நடக்கும். 26வது ஆண்டு மருத்துவர் ஐயா. போதை ஒழிக்கப்பட வேண்டும். ஐயா முன் வச்ச இந்த மாநாட்டினுடைய நோக்கமே மது போதை ஒழிக்கப்பட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும்.